என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஓவலேஷன் ஆகுது, எனக்கு ஆனால் பீரியட்ஸும் ஆகிடுது. ஓவலேஷன் அப்போ நான் கரெக்டாக சேர்ந்துருக்கேன், பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனாலும் நான் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிடுறேன் அப்படின்றவங்க இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஆல்ரெடி அங்கங்கே சொல்லியிருக்கேன். புதுசாக அந்த வீடியோ நம்ம சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்கு இது தெரியும் ஆனால் ட்ரை பண்ணதில்லைன்றவங்க கண்டிப்பாக இதை வந்து தொடர்ந்து ஓவலேஷன் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரிக்கு தான், ஸ்பெர்ம் எக் ரெண்டும் மீட் ஆகிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓவலேஷன் அப்போ சேர்றீங்களோ உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா நார்மலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே சைடில் வந்து கால் சேர்த்து வச்சு சைடில் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் அப்படியே படுத்துக்கணும், உடனே எந்திரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது இன்னொன்று ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் அப் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 காலையும் நல்லா வந்து எல் ஷேப்பில், அதாவது பாடி வந்து எல் மாதிரி, கால் வந்து மேலே இருக்க அந்த எல்லோட மேலே இருக்க லைன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பெட்டு ஆர் எந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கீங்களோ படுத்திருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலில் வந்து கால் 2ஐயும் ஸ்லோவாக மேலே வந்து செவத்தில் சாய்ச்சி வச்சு நீங்கள் படுத்துருங்க. நான் ஃபோட்டோ காட்டுறேன். கொஞ்சம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, கீழே உங்கள் பெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து உங்கள் இடுப்பு பகுதி வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கணும், உங்கள் கால் வந்து மேலே வந்து அந்த செவரை நோக்கி வந்து இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படுத்திருந்தீங்க, இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட போதும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மோட ஸ்பீடு என்னதான் கரெக்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒயிட் வந்து அந்த லிக்விட் எல்லாமே வெளியே வந்துடும். சிலருக்கு மோஸ்ட்லி ஸ்பெர்ம் வந்து உள்ளே நீந்தி போயிடும், அதுக்கப்புறம் வர்ற லிக்விடு பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸ்பெர்முக்கு. உள்ள அது அதாவது நீங்கள் பில்லோவை வச்சுட்டு காலை மேலே தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழ் நோக்கி அது உள்ளே போகிறதுக்கு ஸ்பெர்ம் ஈஸியாக நீந்தி போயிட்டு ஓவலேஷன் அப்போ எக் அவைலபிளாக ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக வந்துட்டு காலை மேலே தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஃபோன் ஏதாவது பார்த்துட்டு கூட அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக வந்து படுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு மேலே இது பண்ண வேணாம். இது வந்து ஓவலேஷன் அப்போ எவ்ரி மந்த் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரை பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ப்ரெக்னென்ட், அதாவது நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆக வேண்டியது ஆகலை, ட்ரீட்மெண்ட் போகலை, நேச்சுரலாக ப்ரெக்னென்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஏதாவது விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு இது ஒர்க் ஆகும். சிலருக்கு வந்து ஒரே ஒரு ரெமிடியில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு வந்து 2 ரெமிடி. நான் வந்து ரெமிடிலாம் ட்ரை பண்ணல, ஆஃப்டர் ஓவலேஷன் நான் இதை ஃபாலோ பண்ணதுக்கே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ரெமிடி இல்லாமல் நான் ஆஃப்டர் ஓவலேஷன் சில தவறுகள் செஞ்சேன், நீங்கள் சொன்ன அந்த ஆஃப்டர் ஓவலேஷனில் நான் பண்ணினதுக்கே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த இது வந்து இந்த வால் அப் பொசிஷன், கீழே பில்லோ வச்சுக்கோங்க. இது ஒரு மாதமும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சும்மா 1 மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சேர்ந்துருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.